எங்க எல்லாம் மக்கள் அமல்கள்ல பொடுபோக்காக இருக்கிறாங்களோ, தெரியாம இருக்கிறாங்க இல்ல, தெரியாதவங்களே பொடுபோக்கு என்று சொல்லல, தெரிஞ்சவங்க செய்யாம இருக்கிறாங்களோ, அறிஞ்சவங்க செய்யாம இருக்கிறாங்களோ, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஜாஹில்கள், அவங்க தெரியாத அப்பாவிகள், தெரிஞ்சவங்க செய்யாம இருக்கிறாங்கடா அவங்க காஃபில்கள், ஏமாந்து போய்த்திருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னால ஒருத்தர் உறுதியோடு அமல் செய்ய வாராருந்தா அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட முஹப்பத் அவருக்கு இருக்கு. ஆகவேதான் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மாஜாவுல பதியப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் ஒருவர் பஜார்ல போற நேரம் நாலாம் கலிமாவை சொல்றாரோ, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யார் சொல்றாரோ 10 லட்சம் நன்மை தான். சஹீஹான ஹதீஸ். ஆனா பள்ளிக்குள்ள இருந்து சொல்றவருக்கு அந்த நன்மை வரல. நன்மை இருக்குது, அவரு 10 லட்சம் என்று சொல்லல. பள்ளிக்குள்ள வாரவங்க எல்லாரும் ஓதிக்கொண்டு தொழுது கொண்டுதான் இருப்பாங்க. அது ஜிக்ருடைய இடம், எல்லாரும் ரொம்ப நினைக்கிற இடம். அங்க ஒரு மார்க்கெட் ஒன்று இல்ல. அதுக்கு பஜாரு போனா எடு புடின்னு தான் எல்லாரும் வைப்பாங்க. எப்படி தேடுற, எப்படி தப்புற, எப்படி அடுத்தவன தலையில கட்டுற, அந்த சிந்தனையில தான் பஜார்ல இருப்பாங்க. அங்க போயிட்டு நீ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை நினைக்கிறீங்கன்னா அது மார்க்கெட் உள்ள இடத்துல போயிட்டு பேசுறீங்க. 10 லட்சமா போடுறாங்க. கஃலத்துடைய இடத்துல அல்லாஹ்வை நினைக்கிறவருக்கு அல்லாஹ் இந்த கூலியை கொடுக்கிறாங்க. முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல பதிவு செய்யப்படுகிறது, 2 சஹாபாக்கள் அவங்க 2 பேர் பஜார்ல சந்திச்சு முசாபஹா செய்து முஆனகா செஞ்சு கொள்றாங்க. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும்னு சொல்லிக் கொள்றாங்க. ஒருத்தர் கேட்கிறார், இந்த இடத்தில் இதை வந்து பேசுறீங்களே? சொல்லாரு, இந்த நினைப்பு பஜார்ல இருக்கிற யாருக்குமே இல்ல, எனக்கு வந்துச்சு. அல்லாஹ் இந்த காட்சியை கண்டு இவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன இவன் நினைவு கூறானே என்று சந்தோஷப்பட்டாவது கியாமத்தில் எங்களை மன்னிப்பான்னு அவர் சொன்னார். 2 பேரும் சந்திச்சு கொண்டாங்க. அதுல ஒருத்தர் முன்னால மௌத்தா போயிட்டாரு, அடுத்தவர் கனவு காண்றார். கனவுகள் இருக்குதே, மூமின்கள் காண்ற கனவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கு கிடைச்ச நுபுவத்தில 41 பகுதியில 46 பகுதியில உண்டுன்னா. நுபுவத்தை 46 பிரிச்சா அதில் ஒரு பகுதி தான் மூமின் காண்ற கனவு என்றாங்க. புகாரில ரிவாயத் இருக்கு. கனவு எல்லாத்தையும் தட்டி உடையலாது. மூமின் காண்ற கனவு அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு வரக்கூடிய பஷாரத். எனவே அவருக்கு காட்டப்படுகிறது, அல்லாஹ் உங்க 2 பேரையும் மன்னிச்சுட்டான். இந்த ஒரு சின்னொரு செயலுக்காக அவ்வளவு தப்பையும் தவறையும் ஏன் மன்னிச்சாருன்னா, அந்த வேலையை செய்யறதுக்கு நினைக்காத பஜார்ல மக்கள் மறந்து வாழ்ற இடத்துல, பராமுகமாக இருக்கிற இடத்துல நீங்க 2 பேரும் அந்த வேலையை செஞ்சீங்க, அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிச்சாருன்னா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது போல ஷாபானுடைய மாதத்தை நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னோட இருந்த சஹாபாக்களை காட்டி கொடுத்தாங்க. ரமலான் வருகிறதே என்று எதிர்பார்த்து நின்றாதீங்க, ஷாபானையும் சான்ஸா பயன்படுத்திக்கோங்க. அதனாலதான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபத்ஹுல் பாரியில எழுதுறாங்க, ஷாபானுடைய மாதத்துக்கு அந்த காலத்தில தாபிஊன்கள், ஈமானில உயர்ந்த மக்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ளவங்க இந்த ஷாபானுக்கு பேரு வச்சிருந்தாங்களாம் ஷஹ்ருல் குர்ஆன். குர்ஆன் ஓதுறவங்கட மாதம். நாங்க நினைக்கிற குர்ஆன் இறங்கின மாதம் ரமலான், ரமலான்ல ஓதணும்னு தானே. அப்படி நினைச்சு 30 நோம்புக்கு 30 ஜுதுவாவது ஓதாதவங்க ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்படி நினைச்சு கொண்டே ஏன் ஷாபான்லயாவது மைண்ட்ல ஓதணும் வந்தாத்தான் ரமலான்ல கொஞ்சம் திருப்தியோடு ஓதுவாரு. இந்த சந்தர்ப்பங்களை பாவிச்சு கொண்டாங்க முன்னோர்கள், அறிவாளிகள், புத்திஜீவிகள்.
பூமியில் எதுக்கு வாழணுமோ அதுக்காக வாழ்ந்தவர்கள், துனியாவை கண்டு ஏமாறாதவர்கள், துனியாவுடைய அலங்காரத்துக்கு கீழாத மயங்காதவர்கள். நாங்க எல்லாத்துக்கும் மயங்கி முடிஞ்சு. ஷஹ்ருல் குர்ரா ஹாஃபிஸ் இப்னு ரஜப் எழுதுறாங்க, ஒரு பெரிய அறிஞர் தாபியில சொன்னாரு, நானும் பஜார்ல வியாபாரம் பண்றவன், ஷாபானுடைய மாதத்திலேயே லுஹர் பின்னால நான் கடையை அடைச்சிடுவேன், அசர் வரை என்ற வேலை குர்ஆன் ஓதுறது. ஷாபான்லே ஓதுறாரு. குர்ராக்களுடைய மாதம் இது. மேலும் எழுதியிருக்கிறாங்க, சில மனிதர்கள் இருந்தாங்க ஷாபான்ல ஜகாத்தை கொடுப்பாங்க. ஷாபான்ல ஜகாத்தை கொடுப்பாங்க. ஏன் ஷாபான்ல கொடுக்கிறாங்க? ரமலானில முதலாம் நோம்பில் இருந்தே ஏழைகளுக்கு கஷ்டம் வந்துடப்படாது. நோம்பு பிடிக்கிறவங்க சஹர் செய்யணும், இஃப்தார் செய்யணும், அவங்களுக்கு தேவைகள் இருக்குது. அவங்க நோம்பில் இறங்கி நீங்க நோம்பு கடைசியில ஜகாத்தை கொடுக்க ஆரம்பிச்சா 20-30 நோம்பு சிரமப்படுறதுனால அவங்கள்ட்ட நிறைய அமல்கள்ல பலகீனங்கள் உண்டாகிரும். முதல் நோம்பில் இருந்து ஒவ்வொரு மிஸ்கீனும் நிம்மதியாக அமல் செய்யணும், ஒவ்வொரு ஃபக்கீரும் நிம்மதியாக அமல் செய்யணும், தேவையுடைய ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக அமல் செய்யணும். அதனால ஷாபானுடைய கடைசியில ஷாபான் மாதத்தில ஜகாத்துடைய படத்தை கொடுக்கிறவங்களும் சலப்புகள்ல இருந்திருக்கிறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே ஷாபானுடைய மாதம் என்பது நன்மைகளை அள்ளி தரக்கூடிய காலம். பட்டோலை அமலால நிறைச்சி கொள்ளேலும், புதிய புதிய அமல் அல்ல, செஞ்சு வந்த அமல கவனத்தோட செய்யுங்க, செஞ்சு வந்த அமல கவனத்தோட செய்யுங்க. இந்த மாதத்தில முக்கியமான நிகழ்வுகளையும் அல்லாஹ் நிகழ்த்தியிருக்கிறார். சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஷாபான் ஸலவாத்துடைய மாதம், ஷஹ்ரு ஸலவாத். ஏன் காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லுங்க என்ற சூரத்துல் அஹ்ஸாபுடைய ஆயத் இந்த ஷாபான்ல இறங்கினதாக இமாம் குர்துபி எழுதியிருக்கிறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலாயிகாவார்களும் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொல்றாங்க என்றால் ரஹ்மத்து செய்றாங்க, பாவ மன்னிப்புக்காக துஆ செய்றாங்க. ஈமான்தாரிகளே, நீங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்க இருக்கிறே. இந்த ஆயத் இறக்கிறது ஷாபான்லயா.